நம்ம தமிழ்நாட்டில் வெளியில் இன்னைக்கு சேலத்தில் இருக்குது, மார்க்கெட் கமிட்டிங்க இருக்குது, ஆத்தூரில் இருக்குது. இன்றைக்கி இந்த ஒரு ஏரியா பிரிச்சுருக்காங்க சேலத்தில். அதில் அந்த ஏரியாவுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாவில் போய் வியாபாரிகள் அங்கே போய் அந்த பொருளை வாங்கினாலும், விவசாயிகள் பிடிச்சி பொருள் வாங்கினாலும் 1% செஸ் கட்டுறாங்க. ஆனால் மத்திய அரசு இப்போ கொண்டு வந்த சட்டத்தில் அதை வாங்கக்கூடாது. அங்கே மண்டிக்கு, அதாவது அங்கே மார்க்கெட்டிங் கமிட்டி கொண்டு வந்து அங்கே விற்பனை செஞ்சால் தான் 1% செஸ் வாங்கணும். வெளியில் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏரியாக்குள்ளே எங்கே போய் வியாபாரிகள் விவசாயத்தை வாங்கினாலும் அந்த 1% வாங்கக்கூடாது. இதில் எந்த விவசாயம் இதில் நீங்கள் ஆதரவு தெரிவித்ததுனால வேளாண் சட்டத்துக்கு விவசாயிகள் பிரச்சனையை மத்திய அரசு கேட்க சொல்லி நீங்கள் சொல்லுவீங்களா? நான் சொல்கிறத கேளுங்க. விவசாயி, நான் தமிழ்நாட்டு விவசாயி, நான் எங்கே ஆட்சி செய்கிறாங்க தமிழ்நாடு, இங்கே பாதிக்கிறது தான் நான் பார்க்கணும். இங்கே தான் ஓட்டு போட்டு எனக்கு தேர்ந்தெடுக்கிறேன். ஒவ்வொரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாநிலத்தில் விவசாயிகள் பாதிக்கும். இன்றைக்கி கரும்பு இருக்குது, எப்படி இன்றைக்கி கரும்பு போட்டு தானே எடுக்கிறாங்க, ஒப்பந்தம் போட்டு தானே எடுக்கிறாங்க. இன்றைக்கி விவசாயிகள் வந்து அந்த கரண் நடும்போதே நடவு செஞ்சாங்க, இத்தனை மாதம் கழித்து அந்த கரும்பை வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒப்பந்தம். அது மாதிரி தாங்க. ஆக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு எதை கொண்டு வந்தாலும் சரியாக, எதை கொண்டு வந்தாலும் விவசாயிக்கு நன்மை, அதை பார்க்க வேணும். இந்த முதலமைச்சர் ஒன்றும் தெரியாது, தெரிஞ்சால் தானே தெரியும். ஏன்னா தலைவாசலில் நமக்கு நாம